இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்க. புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல். ஒரு அமைச்சர் அல்ல, 2 அமைச்சர் அல்ல, முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க. டெல்லியில் ஜல் போர்டு குடிநீர் வாரியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல். டெல்லியினுடைய போக்குவரத்து துறையில் பேருந்துகளுக்கு பழுது பார்ப்பதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல். டெல்லியினுடைய மொஹலா கிளினிக்கில் 20,000க்கும் மேற்பட்ட போலியான மக்களை பதிவு செய்து அதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய ஊழல். தரம் குறைந்த மருந்துகளை மொஹலா கிளினிக்கில் வாங்கியதில் நடத்தியிருக்கக்கூடிய ஊழலை பாருங்க. யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே 6,800 கோடி ரூபாய் ஊழல். டெல்லியிலே கல்விக்கூடத்திலே வகுப்பறை கட்டுகின்றோம் என்று சொல்லி கழிப்பறையை வகுப்பறையாக காட்டி அதிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய 1,300 கோடி ரூபாய் ஊழல். அது மட்டுமில்லை, அருமை சகோதர சகோதரிகளே, சுயஉதவி குழுக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றோம் என்று 1,11,516 போலி